நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடத்தி கண்ணில் கிளிசரின் விட்டு இப்ப வந்து அழுகுறாரு. அவங்க ஆட்சியில நடக்கிற அவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு கண்ணில் தண்ணி வராது. அதே மாதிரி யாருக்குமே எதுக்குமே குரல் கொடுக்காதவங்க உடனே குரல் கொடுக்குறாங்க. இது எப்படி உடனே இப்ப 1 மணி ராத்திரிக்கு பிளைட் பிடிச்ச அவர் வந்துருவாரா? இன்ன வரைக்கும் ஏன் கள்ளக்குறிச்சி எங்க மக்கள் சாப்பிடும் நாங்க நினைப்போமா? எங்க மக்கள் சாப்பிடும், எங்க ரசிகர்கள் சாப்பிடும், எங்க தொண்டர்கள் சாப்பிடும், டிவிக்கு தொண்டர்கள் சாப்பிடும் நாங்க நினைப்போமா? யாரு எங்க மக்கள் அழிஞ்சு படம் நடிக்கிறது யாரு? மக்கள் முடிவெடுங்க. எங்க தளபதி 300 கோடியை விட்டுட்டு இன்னைக்கு வந்திருக்காருன்னா வெறும் மக்களோட நலனுக்காக தான் வந்திருக்காரு. இந்த மாதிரி கீழ்த்தரமான அரசியல் பண்ணதுக்குலாம் அவருக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவர் முன்கூட்டியே இதுக்கு என்ன பண்ணணும் யோசிச்சிருப்பாரு. ஆனா இவ்வளவு கீழ்த்தரமான அரசியல் இறங்குற இந்த திமுக ரொம்ப நாள் நினைச்சு நிக்க முடியாது. இன்னொன்னு இருக்கு, மக்கள் இப்படி எல்லாம் ஏமாத்தி கூடி இருக்க ஒரு இடத்துல எங்க கரண்ட கட் பண்ணுவீங்க? இவ்வளவு அவலங்களை நீங்க பண்ணிட்டு இன்னைக்கு இவ்வளவு குழந்தைங்களுக்கு நீங்க தாங்க பள்ளி கொடுக்கணும். இதுக்கு முதல்வர் தான் முழுக்க காரணம். அவரு கீழே வர காவல்துறை தான். நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடத்தி கண்ணில் கிளிசரின் விட்டு இப்ப வந்து அழுகுறாரு. அவங்க ஆட்சியில நடக்கிற அவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு கண்ணில் தண்ணி வராது. அதே மாதிரி யாருக்குமே எதுக்குமே குரல் கொடுக்காதவங்க உடனே குரல் கொடுக்குறாங்க. இது எப்படி உடனே இப்ப 1 மணி ராத்திரிக்கு பிளைட் பிடிச்ச அவர் வந்துருவாரா? இன்ன வரைக்கும் ஏன் கள்ளக்குறிச்சி எங்க மக்கள் சாப்பிடும் நாங்க நினைப்போமா? எங்க மக்கள் சாப்பிடும், எங்க ரசிகர்கள் சாப்பிடும், எங்க தொண்டர்கள் சாப்பிடும், டிவிக்கு தொண்டர்கள் சாப்பிடும் நாங்க நினைப்போமா? யாரு எங்க மக்கள் அழிஞ்சு படம் நடிக்கிறது யாரு? மக்கள் முடிவெடுங்க. எங்க தளபதி 300 கோடியை விட்டுட்டு இன்னைக்கு வந்திருக்காருன்னா வெறும் மக்களோட நலனுக்காக தான் வந்திருக்காரு. இந்த மாதிரி கீழ்த்தரமான அரசியல் பண்ணதுக்குலாம் அவருக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவர் முன்கூட்டியே இதுக்கு என்ன பண்ணணும் யோசிச்சிருப்பாரு. ஆனா இவ்வளவு கீழ்த்தரமான அரசியல் இறங்குற இந்த திமுக ரொம்ப நாள் நினைச்சு நிக்க முடியாது. இன்னொன்னு இருக்கு, மக்கள் இப்படி எல்லாம் ஏமாத்தி கூடி இருக்க ஒரு இடத்துல எங்க கரண்ட கட் பண்ணுவீங்க? இவ்வளவு அவலங்களை நீங்க பண்ணிட்டு இன்னைக்கு இவ்வளவு குழந்தைங்களுக்கு நீங்க தாங்க பள்ளி கொடுக்கணும். இதுக்கு முதல்வர் தான் முழுக்க காரணம். அவரு கீழே வர காவல்துறை தான். நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடத்தி கண்ணில் கிளிசரின் விட்டு இப்ப வந்து அழுகுறாரு. அவங்க ஆட்சியில நடக்கிற அவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு கண்ணில் தண்ணி வராது. அதே மாதிரி யாருக்குமே எதுக்குமே குரல் கொடுக்காதவங்க உடனே குரல் கொடுக்குறாங்க. இது எப்படி உடனே இப்ப 1 மணி ராத்திரிக்கு பிளைட் பிடிச்ச அவர் வந்துருவாரா? இன்ன வரைக்கும் ஏன் கள்ளக்குறிச்சி எங்க மக்கள் சாப்பிடும் நாங்க நினைப்போமா? எங்க மக்கள் சாப்பிடும், எங்க ரசிகர்கள் சாப்பிடும், எங்க தொண்டர்கள் சாப்பிடும், டிவிக்கு தொண்டர்கள் சாப்பிடும் நாங்க நினைப்போமா? யாரு எங்க மக்கள் அழிஞ்சு படம் நடிக்கிறது யாரு? மக்கள் முடிவெடுங்க. எங்க தளபதி 300 கோடியை விட்டுட்டு இன்னைக்கு வந்திருக்காருன்னா வெறும் மக்களோட நலனுக்காக தான் வந்திருக்காரு. இந்த மாதிரி கீழ்த்தரமான அரசியல் பண்ணதுக்குலாம் அவருக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவர் முன்கூட்டியே இதுக்கு என்ன பண்ணணும் யோசிச்சிருப்பாரு. ஆனா இவ்வளவு கீழ்த்தரமான அரசியல் இறங்குற இந்த திமுக ரொம்ப நாள் நினைச்சு நிக்க முடியாது. இன்னொன்னு இருக்கு, மக்கள் இப்படி எல்லாம் ஏமாத்தி கூடி இருக்க ஒரு இடத்துல எங்க கரண்ட கட் பண்ணுவீங்க? இவ்வளவு அவலங்களை நீங்க பண்ணிட்டு இன்னைக்கு இவ்வளவு குழந்தைங்களுக்கு நீங்க தாங்க பள்ளி கொடுக்கணும். இதுக்கு முதல்வர் தான் முழுக்க காரணம். அவரு கீழே வர காவல்துறை தான். நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடத்தி கண்ணில் கிளிசரின் விட்டு இப்ப வந்து அழுகுறாரு. அவங்க ஆட்சியில நடக்கிற அவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு கண்ணில் தண்ணி வராது. அதே மாதிரி யாருக்குமே எதுக்குமே குரல் கொடுக்காதவங்க உடனே குரல் கொடுக்குறாங்க. இது எப்படி உடனே இப்ப 1 மணி ராத்திரிக்கு பிளைட் பிடிச்ச அவர் வந்துருவாரா? இன்ன வரைக்கும் ஏன் கள்ளக்குறிச்சி எங்க மக்கள் சாப்பிடும் நாங்க நினைப்போமா?